சூப்பரா மணக்க மணக்க நம்ம புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. இதை செய்யும் போது ஒரு சொட்டு நீங்க நாக்குல வச்சு பாருங்க, இதோட சுவை என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. அப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்க. சோ ஒரு வாரம் வெளியில வச்சு கூட சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது புளி மிளகாய் தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லாங்க. ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளி மிளகாய் தொக்குக்கு நான் 50 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேங்க. ரொம்ப கருப்பு புளி இதுக்கு வேண்டாங்க, மீடியம் கலர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு. இப்போ இதுல சுடுதண்ணி ஊத்திடலாங்க, அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துடலாம். இது நல்லா ஊறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மசாலா வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் இதுலயே போட்டுக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் நிறைய போட வேண்டாங்க, கசக்கும். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். ஸோ கம்மியான அனல்லையும் இதை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. நம்ம பண்ணுற இந்த தொக்குக்கு இந்த மசாலா தான் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். கடுகு போடுறமே கசக்குமான்னு நினைக்காதீங்க, கடுகு போடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா பொரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. A few minutes later. நல்லா ஆறிடுச்சுங்க. இனிமே அரைச்சிக்கலாம். இந்த இடத்துல நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப தீயற மாதிரி வறுத்தீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த மாதிரி செவந்தா போதுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாம். நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இந்த பொடி அவ்வளோ வாசனையா இருக்குங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ புளி மிளகாய் தொக்கு செய்யறதுக்கு நான் 200 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா பெருசா இந்த மாதிரி நீளமா இருந்தா ரொம்ப ருசியா இருக்குங்க. இல்ல உங்களுக்கு எந்த மிளகாய் கிடைக்குதோ அதுலயே செய்யலாம். பட் இது பச்சை மிளகாயில செய்யறதா ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எந்த அளவு தொக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடி குறைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாய் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க. இது உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கணும்னா நம்ம ஒண்ணு இதை கீறி போடணும், இல்லைன்னா இதுக்குள்ள ஹோல் போடணும். நான் இது அப்படியே லேசா கீரல் போடுறேங்க. ஈவன் நீங்க கத்தி வச்சு கூட அப்படியே கீரல் போடலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் உள்ள நல்லா மசாலா இறங்கிடுங்க. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்படி லேசா போட்டா போதும், ரொம்ப நீளமா வேண்டியதில்லை, அப்படியே நடுவில் கொஞ்சம் போட்டா போதும். எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ புளி மிளகாய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரமும் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது தாங்க ஸ்பெஷலு. ஸோ நல்லெண்ணெயே விடுங்க. அப்படி இல்லை நீங்கள் சாதாரணமாக எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் புளி அந்த மிளகாயில் இருக்கிற காரத்தெல்லாம் அடிக்கிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம். இப்போ இதுலேயே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் இதுலேயே வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது ஒரு கட்டி பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். பூண்டு தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமையும் போடலாம், நம்ம விருப்பம் தான். பட் எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி அதே ஸ்டைலே செய்கிறதுனால நான் பூண்டு தோலோட போடுறேங்க. அப்போ தான் சுவையும் நல்லா இருக்கும். இப்போ இதை கிளறி கொடுத்துடலாம். பூண்டு நல்லா செவந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ நம்ம கீரி வச்சிருக்க பச்சை மிளகாயும் இதிலே கொட்டிடலாம். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இது கொஞ்சம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம கீரி போடலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அப்படியே வெடிக்கும். ஸோ கண்டிப்பாக கீரிட்டு இல்லைன்னா ஓட்டை போட்டு தான் போடணும். இந்த பச்சை மிளகாயை நல்லா இதுலேயே வதக்கணுங்க. மீடியமான அனல்லையே வச்சு தாங்க வதக்கணும். இந்த பச்சை மிளகாய் வதக்கும் போதே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். நல்ல மனமும் சுவையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. நம்ம மஞ்சள் பொடி இப்போ போடும்போதும் அந்த பச்சை மிளகாயோட கிரீன் கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கணுங்க. ஸோ அப்படியே எண்ணெயும் தெரிக்கும். ஸோ பி கேர்ஃபுல் ப்ளீஸ். இதை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் மீடியம் அனல்லையும் இது வதக்கணுங்க. இடையில இது மாதிரி விடாமல் கிளறி கொடுக்கணும். முக்கால்வாசி வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்குள்ளே நம்ம புளியும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சுடுதண்ணி வச்சு ஊற வச்ச புளியை இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைக்க வேண்டாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகும் இது நல்லா சுண்டி வரத்துக்கு. நல்லா கரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதும். பாருங்க எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு.
இந்த அளவுக்கு வதக்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாயில இருக்கிற காரமும் போகும். இதை நீங்க சரியா வதக்கலனா இந்த பச்சை மிளகாய் சாஃப்டாகவும் ஆகாது, காரமும் அதிகமா இருக்கும். ஸோ இனிமே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க, ஏன்னா இதுல புளி நிறைய இருக்கு. பாருங்க, இந்த சக்கையில கொஞ்சம் கூட சாரே இல்லை, நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமா வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. Few moments later. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த மிளகாயும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோமா கரெக்டாக இருக்குங்க. ஆனால் இடையில கிளறி கொடுக்கணும். இது மூடி வச்சிடலாங்க. 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சுண்டிட்டு எண்ணெய்லாம் கசிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்களேன், பச்சை மிளகாயும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டா வேகணுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். போதுங்க, புளி மிளகாய் தொக்கு முடிவுக்கு வரப்போதுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வெல்லம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் வரும். இப்போ இந்த வெல்லத்தையும் இதிலே போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது அச்சு வெல்லம், பனை வெல்லம் எது இருக்கோ, ஈவன் நாட்டு சக்கரை உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த இனிப்பு போறது ஆப்ஷனல் தான், பட் என்ன கேட்டா இதுக்கு கம்பல்சரி போட்டே ஆகணும்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி இனிப்பு போட்டு செய்யலனா எனக்காக என்ன நம்பினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி இனிப்பு போட்டு செஞ்சு பாருங்க. சும்மா அப்படி இருக்கும். அந்த பச்சை மிளகாயில இருக்கிற காரம், புளிப்பு எல்லாத்தையும் இந்த இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. செம்மையா இருக்கும். இனிப்பு நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டுருணுங்க. இப்ப லாஸ்டா இதுல நம்ம ஸ்பெஷலா வறுத்து அரைச்சி வச்ச பொடியும் போட்டுக்கலாங்க. இந்த பொடி நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். பட் நான் அளவா தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டுடலாங்க. இது ரொம்ப அதிகமா போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த மிளகாயெல்லாம் உடையாம இங்க பாருங்க, அப்படி லேசா கிளறி கொடுக்கணும். வாவ், இதோட கலர் பாருங்க, சும்மா அப்படி தகன்னு இருக்கு. எல்லாம் கிளறி கொடுத்துட்டு டேஸ்ட் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, உப்பு போடணுமா போடுங்க, இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடணுமா போடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து 10 to 20 செகண்ட் அப்படி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே கசிஞ்சு மேலே வரணும். நல்லா அப்படியே ஒரு கொதி வந்துருச்சு. எண்ணெய் பூரா அப்படியே கசிஞ்சு மேலே வந்துருச்சு. என் நாக்குலேயும் நீர் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு சொட்டு எடுத்து நாக்குல வச்சா போதும். இது எப்பயுமே நீங்க மறக்க மாட்டீங்க. இதோட சுவை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த புளி மிளகாய் தொக்கை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ஈவன் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமே தெரியுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க நம்ம புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே தகன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட்டு காட்ட போறேன். ஓ மை காட், அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ் என்னங்க? ஓ மை காட் பாருங்க. ஓ, அப்படியே கொஞ்சமாக எடுத்து நாக்கில் சூறிடுச்சிங்க, தள்ளுது அப்படியே. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அப்படியே எடுத்துடணும், இதில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட வேண்டியது தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். ஓ மை காட், என்ன நம்பினீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நிஜமாக சொல்கிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பச்சை மிளகாயில செஞ்சது, காரமாக இருக்குமா, வாயில் வைக்க முடியாதா அப்படிங்கிறதுல எதுவுமே வேண்டாம். சூப்பராக இருக்கும். காரம் இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது தொண்டைக்கு எதுவுமா சாப்பிடக்கூடிய அளவில் காரம் சாரமாக இருக்கும். காரம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே மசாலா பொருட்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்கும். பட் இப்போ நான் செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா ஆஹா, இந்த சுவைக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கு. இங்கே பாருங்களேன், சூடாக இந்த சாதத்தில் போட்டு அப்படியே பெசன்னு பிசைஞ்சு ஐயோ அப்படியே நாக்கில் வைக்கும் போது ஓ மை காட், சும்மா அப்படி இருக்குதுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, புளி அளவு ரொம்ப முக்கியம். புளி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் போயிடும், நல்லா இருக்காது. இந்த பச்சை மிளகாயோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். இது முழுசாக இருக்கக்கூடாது, அப்படியே கதன்னு இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
தயிர் சாதத்தோட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமாகவே இருக்கும். கண்ணு முன்னாடி வந்து நிற்குங்க. இவ்வளோ சொல்கிறேன்னா என்னடாப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன், இது சாப்பிடும் போது எனக்கு நாவல இருக்கிற சுவை இருக்கே அது சொல்லி மாளாது, அப்படி இருக்கு. ஸோ ஒரு வாரம் வெளியில் வச்சு கூட சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த தொக்கை இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா இந்த அளவுக்கு காரம் கொடுக்கக்கூடாது. இதே நீங்கள் ஒரு சைடிஷாக பிக்கிள் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ பச்சை மிளகா அளவு, அதே மாதிரி இதில் போட்டிருக்கிற பொருட்களுடைய அளவுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 200 கிராம் பச்சை மிளகா போட்டேன், அதுக்கு தகுந்த பொருட்கள் தாங்க போட்டிருக்கேன். ஸோ நான் எப்பயுமே சொல்றதான், அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பத்தாதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உமிழ்நீர் வந்திருக்கும். உடனே போய் செய்யுங்க. பச்சை மிளகா இருந்தால், இல்லைனாலும் பைய தூக்கிட்டு உடனே கடைக்கு ஓடுங்க. ஸோ வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.